காயப்படுத்தியவர்கள். ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை காயப்படுத்தியவர்கள் ஒருபோதும் நன்றாக இருக்கப் போவதில்லை. நீ நல்ல மனது கொண்டவன்தான். உன் மனவலி அவர்களுக்கும் ஒருநாள் புரியும். உன் மதிப்பு உனக்கு தெரிய வேண்டும் என்றால் உன் மதிப்பை தெரிந்தவர்களை உன் பக்கத்தில் வைத்துக்கொள். ஒவ்வொரு தாயும் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது பதவியோ பணமோ அல்லது தன் வளர்ப்பை யாரும் குறை சொல்லக்கூடாது என்பதைதான். ஒரு நல்ல வார்த்தைக்கு பணம் தேவையில்லை. மதிப்பு கோடிகளுக்கு சமம். ஒருவரின் உழைப்பை நாம் அங்கீகரிக்கும் நிமிடம் அவர்களின் மனது சொல்லாத நன்றி உணர்ச்சியால் நிரம்பும். அந்த அங்கீகாரம்தான் அவர்களுக்கு இன்னும் உயரம் ஏற ஒரு துணிச்சல் தரும். மனோதத்துவ ரீதியாக பார்க்கும்போது பாராட்டு என்பது மிகப்பெரிய சக்தி. அது நம்பிக்கையை உருவாக்கும், தன்னம்பிக்கையை வளர்க்கும், உறவுகளை ஆழப்படுத்தும். வார்த்தை என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு ஆற்றல். அது காயப்படுத்த முடியும், அதே வார்த்தை குணப்படுத்தவும் முடியும். நம் வாயில் இருந்து வரும் சொல் அடுத்தவரை வாழ்த்தப் போகிறதா அல்லது வீழ்த்தப் போகிறதா என யோசித்து பேச வேண்டும். நாவடக்கம் என்பது நம் உள்ளத்தின் தரத்தை காட்டும் கண்ணாடி. எனவே எல்லோரிடமும் முடிந்தவரை காயப்படுத்தாமல் பேசி சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.